இந்த நேரத்தில் பாஜக என்ன பண்ணிச்சிங்கன்னு தான் பார்க்கணும். ஒரு என்ஐஏ அதிகாரிகளை தாண்டி ஒருபடி மேலே போய் இவங்க ஆயுத போராட்டத்துக்கு தூண்டுறாங்க, துப்பாக்கி கிடைச்சிருக்கு, இவங்களை கைது பண்ணுன்னு சொல்லி ஹெச்ராஜா சொல்றாரு. கட்சியவே தடை பண்ணுன்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. இவங்க எல்லாரையும் கைது பண்ணி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லி எல்முருகன் சொல்றாரு. 6 முறை போட்டிட்டு இருக்கிறோம். தேர்தல் ஆணையத்தோட புரோட்டோகால் படி நாம் தமிழ் தான் சின்னத்தை ஒதுக்கணும். ஆனால் திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த சின்னத்தை வந்து வாங்குறாரு. இன்னொன்று அவர் இந்த சின்னத்தை கேட்கவே இல்லைங்கிறாரு. அப்போ அவருக்கு வம்படி அந்த சின்னத்தை கொடுக்குறாங்க. அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி பார்த்தா அவர் முழுக்க நாம் தமிழ்ச்சிட்ட வந்து பணம் கேட்பது போல தான் அவருடைய துணி இருக்குது. ஒரு வேட்பாளர் தேர்வில் வந்து ஒரு சமூக பிரதித்துவம் பார்க்க வேண்டியது. 10 மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் ஹிமாயின் அவர்கள் வந்து வேட்பாளராக லிஸ்ட்ல இல்லை. அவர் வந்து 2020 சட்டமன்ற தேர்தலுக்கு பார்த்துலாம் நினைச்சது. ஆனால் அவருக்கு வந்து தஞ்சாவூர்ல வாய்ப்பு வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல இஸ்லாமியர் வந்து 2 இஸ்லாமியர்களுக்கு நாம் தமிழ்ச்சி பாராளுமன்றத்தில் வாய்ப்பு வழங்குது. அப்போ ஃபாத்திமா ஃபர்ஹான் போது 3ஆ மாறிடுது. அப்போ அதுக்கு இன்னொருத்தர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அங்கே பறிக்கப்படுது. இப்போ நாடா இருந்தால் கிறிஸ்தவ நாடாருக்கும் வாய்ப்பு அளிக்கணும், இந்து நாடாருக்கும் வாய்ப்பு அளிக்கணும். அதே மாதிரி கிறிஸ்தவரில் பறை இருப்பாங்க, கிறிஸ்தவரில் தேவேந்தர் இருப்பாங்க. பார்த்து வாய்ப்பு அளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால தான் வந்து ஃபாத்திமா ஃபர்ஹானுக்கான வாய்ப்பு வந்து 2026க்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. திருச்சியில் நிற்கிறியா அப்படின்னா, இல்லை நான் நிற்கிறேன், நான் பேச போறேன் அப்படின்னு. அப்படியா, சரி சொல்லிட்டு விட்டாரு. திருச்சிக்கு நல்ல வேட்பாளரை பாருங்க அப்படின்னு. இப்போதும் கேட்டாரு, ஏதாவது ஒரு தொகுதி எடுத்து வேலை செய்ய அப்படின்னா, இல்லை நான் 2026க்கு பார்த்துப்போம். இந்த வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறதுல கயல்விழி அவங்களுடைய ஈடுபாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா இப்போ மத்திய சென்னையே எடுத்துக்கிட்டோம்னா ஃபாத்திமா ஃபர்ஹானா வேண்டாம், கார்த்திகேயனை இந்த இடத்துல வேட்பாளராக அறிவிக்கலாம் அப்படின்ட்டு சுட்டி காட்டினது கயல்விழி அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கட்சியில இருந்து சமீபத்தில் நீக்கப்பட்ட வெற்றிக்குமரன் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, கயல்விழி அவர்கள் குடும்ப அரசியலை கொண்டு வராங்க உள்ள கொண்டு வரும்போது அப்படின்றாரு. இந்த குடும்ப அரசியல் அப்படின்ற விஷயம் நாம் தமிழர் கட்சிக்குள்ள என்னவா இருக்கு? எந்த தலையிடுமே அவங்க இதுவரைக்கும் கொடுத்து கிடையாது. இந்த கூட்டத்துக்கு கூட வரமாட்டாங்க. இந்த கூட்டத்துக்கு வந்தால் கூட விமர்சனம் வந்துருமோ அப்படிங்கிற அச்சத்தில் கூட அவங்க வந்து பல கூட்டங்களை தவிர்த்துட்டாங்க. எனக்கே தெரியும், வந்து உட்காந்தா வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவே பல இடங்கள் தவிர்த்துருக்காங்க. நாங்களே கூப்பிடுவோம், வாங்க நீங்கள் மாவீரர் நாளுக்குலாம் நான் திருச்சியில் பல முறை ஃபோன் பண்ணி நானே அழைச்சேன், நான் டிக்கெட் போடுறேன், நீங்கள் வாங்க தயவு செய்து அப்படின்னு. நான் வரல தம்பிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் தான் பண்ணுவாங்க. கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். தேர்தலை கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சியை சுற்றி நிறைய சச்சரவுகள் இருக்க மாதிரி இருக்குல்ல சார்? முதல்ல என்ஐஏ ரெய்டு வந்தாங்க, அதுக்கப்புறமா விவசாய சின்ன முடக்கம் அப்படிங்கிறதுல தொடங்கி வேட்பாளர் தேர்வுல இருந்து எல்லாமே ஏதோ ஒரு சிக்கலுக்கு உள்ளாகுதோ, நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே எல்லாரும் அதிருப்தியில் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல. நாம் தமிழர் கட்சிக்குள்ள எந்த அதிருப்தியும் இல்லை. நாம் தமிழர் கட்சியை வந்து அதிருப்திக்குள்ள ஆக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு பல பேர் வேலை செய்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. இப்போ என்ஐஏ சோதனை வந்ததற்கும் விவசாய சின்னம் வந்து முடக்கப்பட்டதாக சொல்லப்படுறதுக்கும் வந்து பின்னணியில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. என்ஐஏ அதிகாரிகள்கிட்ட அரசியல் இருக்குதா எனக்கு தெரியல. ஆனால் என்ஐஏவை வைத்து அரசியல் செய்தார்கள். ஏன்னா ஒன்று என்ஐஏ அதிகாரிகள் வந்து இந்த சோதனை குறித்து சொல்லியிருக்கணும், இல்லை சம்மந்தப்பட்ட நாங்கள் சொல்லணும். ஆனால் 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஊடகங்கள் வந்து அதை பற்றி பேசுது. பல கோடி நிதி வந்தது, ஆயுத போராட்டத்துக்கு வந்து உதவி செய்தார்கள், விடுதலை புலிகளோடு தொடர்பில் இருந்தார்கள், என்னென்னமோ கதை சொல்கிறாங்க. ஒரு வழக்கில் ஒரு கொலையாளி இருக்கார், ஒரு கொலையாளியும் வச்சுக்கோங்களேன், ஒரு கொலையாளி இருக்கார். அவர் வந்து அந்த கொலை முடிந்த பிறகு யாருக்கெல்லாம் ஒரு 10 பேருக்கு பேசியிருக்காருன்னா அந்த 10 பேருமே கூட்டு விசாரிப்பாங்க. ஏன் அந்த கொலையாளி உங்களுக்கு பேசினார்? இல்லை கொலை நடப்பதற்கு முன்னாக ஒரு 10 பேர்ட்ட அவர் பேசியிருக்காருன்னா, ஏன்னா அவரை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த கொலையாளி வந்து அப்ஸ்காண்ட் ஆகிடுறாரு. அவரை பற்றி தெரிந்துக்கலாம் யார்கிட்ட கேட்பாங்க? அவருடைய அலைபேசிக்கு யாரெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சாலையில் விபத்து நடந்துடுது, ஒரு கார் வந்து வேகமாக மோதிட்டு போயிடுது. அப்போ அந்த கார் கிராஸ் பண்ணி போகிறோம், அந்த சாலை ஓரம் கடை வச்சிருக்க எல்லாத்தையும் கேட்பாங்க. அந்த காரை பார்த்தீங்களா, அது என்ன கலர் காரு, யார் ஓட்டிகிட்டு இருந்தாங்க, அவங்க குடிபோதையில் இருந்தாங்களா, கார் வந்து வளைஞ்சு போச்சா, எல்லாத்தையும் கேட்பாங்க இல்லையா? அது மாதிரி ஓமலூரில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக வந்து வெளிநாட்டை சார்ந்த ஒருத்தர் வந்து அந்த நபர்களுக்கு பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போ அவர் வந்து எங்கள் எல்லாருக்கும் பேசியிருக்காரு. இப்போ ஈழத்தமிழர்கள் வந்து ஒரு 1000கணக்கான பேர் வந்து என்கிட்ட பேசுவாங்க. கிட்டத்தட்ட என்னுடைய கான்டாக்ட்லேயே ஒரு 4700 பேர் இருக்காங்க. ஈழத்தமிழர்கள் மட்டுமே. இப்போ பதிவு பண்ண முடியாத அளவுக்கு ட்ரைவ் எல்லாத்துலேயும் போட்டு நம்பர் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அவ்வளோ பேர் வந்து நமக்கு வெளிநாடுகள்லேருந்து அழைச்சி வந்து பேசுவாங்க, வாழ்த்து சொல்லுவாங்க. ஒரு காணொலி பார்த்துருந்தா வாழ்த்து சொல்லுவாங்க. இப்போ ரெட் நூலில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கோன்னா அது நல்லா பேசுனீங்கன்னு சொல்லி வாழ்த்துவாங்க. ஒரு மேடையில் பேசும்போது வாழ்த்துவாங்க, ஒரு கவிதை சொன்னால் வாழ்த்துவாங்க, ஒரு முகநூல் பதிவு நல்லா இருந்தால் வாழ்த்துவாங்க. அப்படி வாழ்த்துவதற்காக பல பேர் அழைப்பு எடுப்பாங்க. அதுபோல் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி குறித்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி உலக நாடு 63 நாடுகள் இருக்குது. லண்டனில், நெதர்லாண்டில், பின்லாண்டில், ஹாலந்தில், அமெரிக்காவில், அதேபோல் நாம் தமிழர் சிங்கப்பூர் இருக்குது, நாம் தமிழர் மலேசியா, வெவ்வேறு பேர்கள் இருக்குது. இப்போ துபாய்னா நாம் தமிழர்
அங்கே லண்டனில் வீரத்தமிழ் முன்னணி அப்படிங்கிற பேரில் இருக்குது. அரபு நாடுகள் வெவ்வேறு பேர்களில் இயங்குறாங்க. அங்கே அந்த பேரில் இயங்க முடியாதுங்கிறதுக்காக. அப்போ அந்த ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடியவங்க வந்து அழைப்படுப்பாங்க. தேர்தல் நேரத்தில் அதிகமாக பேசுவாங்க. அப்போ அப்படி ஒருத்தர் வந்து எங்களுக்கு பேசியதாக தான் நாங்கள் நினைக்கிறோம், வாழ்த்து சொன்னதா. பட் அவங்க வந்து இந்த 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 தனிப்பட்ட நபர் வந்து உங்ககிட்ட என்ன பேசினாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி. இப்போ நார்மல் ஒரு போலீஸ் என்கொயரியாக இருந்தால் துரைமுருகனை கூப்பிட்டு விசாரித்தோம், அவர் தெரியலன்னு சொல்லிட்டாரு, இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு முடிச்சிருவாங்க. ஆனால் என்ஐஏவுடைய புரோட்டோகால் அடிப்படையில் அவங்க அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி. அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு புகார் வந்திருக்கு, ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா அவங்க முழுமையாக ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும். இப்போ இது துரைமுருகன் வீட்டில் நாங்கள் ஆய்வு பண்ணும்போது அவங்க அங்கே எடுத்தது, அவருடைய அலைபேசி ஆய்வுபடுத்தணும், அவரை ஒரு நாள் முழுக்க விசாரணைக்கு உட்படுத்தணும். அப்போ அதில் வந்து எங்களுக்கு இதுதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து முடிவு செய்யும். இதான் இந்த வழக்கினுடைய தன்மை. இதில் அவங்க எந்த கேள்வியும் பணம் தொடர்பாகவோ இல்லை வந்து வேற இவங்க அந்த ஊடகங்களில் வந்த மாதிரியே சொல்லலை. அது ஒரு இந்த என்ஐஏ சோதனை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு அனுபவமாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஒழிய, மற்றபடி அதனால நாம் தமிழ் கட்சி பின்னாடி வானா நிச்சயமாக அதன் மூலமாக நாம் தமிழ் கட்சிக்கு வளர்ச்சி தான். இது வரைக்கும் பிஜேபி பிடிஎம்னு சொன்னாங்க. அப்போ என்ஐஏ சோதனை வந்து என்ன பாஜகவுடைய பிடிஎம்மாக இருந்தால் என்ஐஏ சோதனை வருமா? பாஜகவுடைய ஆதரவு அமைப்புகளுக்கு என்ஐஏ சோதனை வரக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி வந்தாலும் கூட அவங்க பாஜக ஆட்களும் வந்து என்ஐஏ சோதனை உட்படுத்தப்பட்டிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லல, பாஜகவுடைய பொறுப்பாளர்களே என்ஐஏ சோதனை உட்படுத்தப்பட்டிருக்காங்க, என்ஐஏ கைது செய்திருக்கிறது. ஆனால் ஒரு கட்சி கிட்டத்தட்ட நாம் தமிழ் கட்சியுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாருடைய வீட்டுக்குமே என்ன வந்துருச்சு. என்மோன கார்த்திக், மதிவாணன், என்னுடைய வீட்டுக்கு தம்பி விஷ்ணு. அப்படிங்கும்போது பாஜக வந்து இதில் ஆதரவு கொடுத்து நின்றுருக்கோம். பாஜக பிடிமா இருந்திருந்தா அவங்க எதுக்கு நீங்கள் ரெய்டு பண்ணீங்கன்னு. இந்த நேரத்தில் பாஜக என்ன பண்ணிச்சிங்கன்னு தான் பார்க்கணும். ஒரு என்ஐஏ அதிகாரிகளை தாண்டி ஒருபடி மேலே போய் இவங்க ஆயுத போராட்டத்துக்கு தூண்டுறாங்க, துப்பாக்கி கிடைச்சிருக்கு, இவங்களை கைது பண்ணணும்னு சொல்லி கட்சிராஜா சொல்றாரு. கட்சியவே தடை பண்ணணும்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. இவங்க எல்லாரையும் கைது பண்ணி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லி எல்முருகன் சொல்றாரு. எஃப்ஐஆரே இல்லை. இது ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார்மல் என்கொயரி, ஒரு விட்னஸ் என்கொயரி தான். விட்னஸுக்கும் நீங்கள் அக்யூஸ்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்கள் வந்து இந்த வழக்கில் வந்து ஒரு வாதியாக, ஒரு விட்னஸாக எங்களை வந்து சேர்க்கலாம்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். இதுக்கே வந்து கைது, சிறை, ஆயுத கடத்தல் வரைக்கும் வந்து இவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ நாம் தமிழ் கட்சி திட்டமிட்டு நீங்கள் சொல்வது போல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும் நாம் தமிழ் கட்சிக்குள்ள. நாம் தமிழ் கட்சி மக்களுக்கு வந்து ஒரு பயத்தை உருவாக்கணும் அப்படின்னு தான் திட்டமிட்டு பண்ணாங்க. அதே போல் விவசாய சின்ன முடக்கம் விஷயத்தில் முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் அது திட்டமிட்டு பண்ணப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் தேர்தலில் ஒரே ஒரு முறை நின்று வெறும் 70 வாக்குகள் பெற்ற வீரரெட்டி அப்படிங்கிற ஒருத்தர், பாரதிய அயோக்கியா பார்ட்டி அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் ஒரு குடிசை வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன கட்சி, ரொம்ப சின்ன கட்சி, ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணது போல லெட்டர்பேட் கட்சிக்கு 6 முறை போட்டிட்டு இருக்கிறோம். தேர்தலாளருடைய புரோட்டோகால் படி நாம் தமிழ் தான் சின்னத்தை ஒதுக்கணும். ஆனால் திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த சின்னத்தை வந்து வாங்குறாரு. இன்னொன்று அவர் இந்த சின்னத்தை கேட்கவே இல்லைங்கிறாரு. அப்போ அவருக்கு வம்படியாக சின்னத்தை கொடுக்குறாங்க. அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி பார்த்தா அவர் முழுக்க நாம் தமிழ்ச்சிட்ட வந்து பணம் கேட்பது போல தான் அவருடைய துணி இருக்கிறது. இது வரைக்கும் உங்கள் கூட நான் கூட்டணி வச்சுக்கிறேன், என் கூட நீங்கள் கூட்டணி வைக்கிறாரு. நாம் தமிழ்ச்சி 30 லட்சம் ஓட்டை வச்சுக்குது, அவர் வெறும் 300 ஓட்டு தான் வச்சுக்காரு. அவர் கூட கூட்டணி போடுவோம். தமிழ்நாட்டிலே கட்சி இல்லை, கர்நாடகாவில் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் தான் இருக்குது. அவர் பாரதிய ஜனதா கட்சியில் தான் பிரிஞ்சு வந்திருக்காரு. மோடியே இன்னைக்கு புகழ்ந்து பேசுகிறாரு. ஆந்திராவில் கிடையாது, தெலுங்கானாவில் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஆனால் 11 ஸ்டேட்டில் இருக்கோம் நாங்கள், நேஷனல் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அந்த சின்னத்தை ஒதுக்குறாங்கன்னா இது முழுக்க அரசியல் தான். அப்போ இதையெல்லாம் வைத்து நாம் தமிழ் கட்சி வந்து பின்னுக்கு தள்ள முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஏன் நம்புகிறாங்க அப்படின்னா, இந்த கடந்த 2.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் அதிகமான சவால்களை சந்தித்த கட்சி நாம் தமிழ் கட்சி தான். ஒரு கூட்டம் போட போனால் அங்கே வந்து திமுக காரங்க கல்லை விட்டு எறிவாங்க, சோடா பாட்டில் விட்டு எறிவாங்க, மேடையில் பேசினா மேடை பதாகை கிழிப்பாங்க. ஒரு ட்வீட் போட்டால் கூட இதுவரைக்கும் நாம் தமிழ் பொறுப்பாளர்கள் 20 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. என் மீது மட்டுமே இந்த ஆட்சியில் 11 வழக்கு, ஓராண்டு சிறை, குண்டர் சட்டம். அப்போ ஒரு கொடுமையான அடக்குமுறைக்கு நாங்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். மிக மோசமான அவதூறுகளுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கோம். ஒரு சம்பந்தமே இல்லாத வழக்கை வந்து 2011 வாபஸ் வாங்கின வழக்கை ஒரு நடிகையை வந்து அழைச்சிட்டு வந்து 3 மாத காலம் ஊடகத்தை பரபரப்பாக்கி அண்ணன் சீமான் மீது அவதூறு பரப்புறாங்க. அப்போ எப்படியாவது சீமான் மீதான ஒரு பிம்பத்தை உடைச்சிடணும், நற்பெயரை களங்கப்படுத்தணும். இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வந்து கடந்த முறை வாங்கின வாக்கை விட கீழே தள்ளணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் அதை தாண்டி மக்கள்கிட்ட போய் நாம் தமிழ் கட்சி கடுமையாக சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத இந்த களம் வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து மற்ற கட்சிகள் கிட்ட இருந்தோ இல்லை வெளியில இருந்தோ வர நாம் தமிழர் கட்சியை தாக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட பண்றதா சொல்றீங்க. நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே ஒரு சில சலசலப்புகள் இருக்கு. வேட்பாளர் தேர்ந்தெடுக்கும் போது வந்து குறிப்பிட்ட வேட்பாளர்களை வந்து நாங்க எதிர்பார்த்தோம், அவங்கள வந்து நிறுத்தலை அப்படின்ற ஒரு அதிருப்தி இருக்குல்ல.
இப்போ குறிப்பாக சொல்லணும்னா ஃபர்ஹானா ஃபாத்திமாவை மத்திய சென்னையுடைய வேட்பாளராக கடந்த 10 மாதங்களுக்கு முன்பாகவே சீமான் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. அவங்களுக்கு ஏன் இந்த வாய்ப்பு கொடுக்கல அப்படின்ட்டு கட்சியில் நிறைய பேருக்கு ஒரு மனக்கசப்பு இருக்கிறதாவும் தகவல்கள் வருது. இப்போ ஒரு வேட்பாளர் தேர்வில் வந்து ஒரு சமூக பிரதிநிதித்துவம் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்குன்னு சொல்கிறோம், சாதிவாரி கணக்கெடுப்பு. அப்போ எந்தெந்த சமூகங்கள்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கோ அந்த சமூகங்களுக்கான வாய்ப்பை வந்து வழங்கணும்னு சொல்கிறாங்க. 10 மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் ஹிமாயின் அவர்கள் வந்து வேட்பாளராக இல்லை, அவர் லிஸ்ட்டில் இல்லை. அவர் வந்து 2020 சட்டமன்ற தேர்தலுக்கு பார்த்துக்கலாம்னு நினச்சது. ஆனால் அவருக்கு வந்து தஞ்சாவூரில் வாய்ப்பு வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா அவர் ஒரு அடையாளப்பட்ட நபராக இருக்கார். தஞ்சாவூரில் பெரிய தாக்கத்தை வந்து அவரால் ஏற்படுத்த முடியும்னு சொல்லி தஞ்சாவூரில் அவரை நிப்பாட்டுறாங்க. அப்போ அதே போல் இஸ்லாமியர் வந்து 2 இஸ்லாமியர்களுக்கு நாம் தமிழ் கட்சி பாராளுமன்றத்தில் வாய்ப்பு வழங்குது. அப்போ ஃபாத்திமா ஃபர்கா பண்ணும்போது 3ஆ மாறிடுது. அப்போ அதுக்கு இன்னொருத்தர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அங்கே பறிக்கப்படுது. புரியுது உங்களுக்கு? அப்போ அந்த வடசென்னையில் இன்னொரு சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை வந்து நிப்பாட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா எல்லா சமூக பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் எல்லாருக்குமான வாய்ப்பு வழங்கணும். அப்போ வடசென்னையில் இவங்களையும் நிப்பாட்டும் போது மத்திய சென்னை 3 இஸ்லாமியராக மாறிடுறாங்க. அப்போ அது வந்து மற்ற ஒரு சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை தட்டி பறிக்கிற போல ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து 40 தொகுதியில் நீங்கள் பிரச்சாரத்துக்கு போங்க, சட்டமன்றம் போது 234 பேர், அங்கே எல்லாரையும் நிப்பாட்டலாம். இது வெறும் 40 பேர் தான். 40 பேரில் நீங்கள் தேவர், நாடார், கோனார், பறையர், தேவேந்திரர், ஒடுக்கப்பட்ட சமூகம், அருந்ததிய சமூகம், இஸ்லாமியர், கிறித்தவர். இப்போ நாடார்னா கிறித்தவ நாடாருக்கும் வாய்ப்பு அளிக்கணும், இந்து நாடாருக்கும் வாய்ப்பு அளிக்கணும். அதே மாதிரி கிறித்தவரில் பறையர் இருப்பாங்க, கிறித்தவரில் தேவேந்தர் இருப்பாங்க. பார்த்து வாய்ப்பு அளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால தான் வந்து ஃபாத்திமா ஃபர்கானுக்கான வாய்ப்பு வந்து 2026க்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. இன்னொன்று, இது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடியவங்க எனக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நிற்கிற மாட்டாங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் என்னை வந்து முதல்ல கேட்ட கேள்வி என்ன தெரியுமில்ல, அண்ணன் சீமான் வந்து எந்த தொகுதியில் நிற்கிறேன்னு கேட்டார். இந்த தொகுதியில் நில்லு, இதை வேலை பாரு, நீ அப்படி ஆசைப்படுறேன்னு கேட்கல. எந்த தொகுதியில் நிற்கிறீங்க ஐயா அப்படின்னாங்க. ஒரு சர்க்காஸ்டிக்கா, நான் பேச போறேனே அப்படிங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அமீரான்னு சொல்லி ஒரு படத்துடைய படப்பிடிப்பில் அண்ணன் சீமானோட நானும் நடித்தேன். அந்த படப்பிடிப்பு தென்காசியில் போயிடுச்சு. அப்போ தான் இந்த தேர்தல் வேலைகள் ஆரம்பிக்குது படப்பிடிப்பு சமயத்தில். அப்பவும் கேட்டாங்க, எந்த தொகுதியில் நீ நிற்கிற அப்படின்னாரு. திருச்சியில் நிற்கிறியா அப்படின்னாரு. இல்லை நான் நிற்கிறேன், நான் பேச போகிறேனே அப்படின்னு. அப்படியா சரின்னு சொல்லிட்டு விட்டார். அப்போ திருச்சிக்கு நல்ல வேட்பாளரை பாருங்க அப்படின்னு. இப்போதும் கேட்டார், ஏதாவது ஒரு தொகுதி எடுத்து வேலை செய்ய அப்படின்னா. இல்லை நான் 2026க்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் சொன்னேன் ஒழிய, இங்கே வாய்ப்புகளே அவரே கொடுப்பாரு. இந்த கேடரை நிப்பாட்டினா சரியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு தொகுதியில் முடங்கதை விட 40 தொகுதியிலும் பேச போகும்போது 40 தொகுதியிலும் என்னுடைய குரல் ஒலிக்கும். 40 தொகுதியிலும் வந்து நாம் தமிழ் கோட்பாடு கொள்கையை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு தொகுதியில் முடங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் வந்து எல்லாருமே அப்படிதான் ஃபாத்திமா ஃபர்கானுமே அவங்ககிட்ட முதல்ல சொன்னோம். அவங்களுக்குமே அதில் விருப்பம் கிடையாது. அப்புறம் அதை 40 தொகுதியில் பேச போகிறது முக்கியமா, இல்லை ஒரு தொகுதியில் போய் நின்று வேட்பாளராவது முக்கியமானா 40 தொகுதியில் போய் பேச போகிறது தான் மிக முக்கியமாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் சொல்ல முடிய, இதை யார் வந்து எதுக்குறா? முகநூலில் சமூக வலைதளங்களில் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட, இல்லை நாம் தமிழ் கட்சியை வந்து பிடிக்காத, தமிழ் தேசியம் என்ற போர்வைக்குள்ளே ஒளிந்து கொண்டு வேற இயக்கங்களை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் வந்து நாம் தமிழ் மீது காழ்ப்புணர்ச்சியோடு பதிவு செய்வாங்க ஒழிய, நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தம்பிமார்கள்ட்டையோ இல்லை தங்கிகள்ட்டையோ அண்ணன் அக்காக்கள்ட்டையோ எந்த விதமான குழப்பமும் கிடையாது. எல்லாரும் அந்த வேட்பாளரை ஏற்றுக்கொண்டாங்க. திருச்சியில் வந்து ராஜேஷ் அவர்கள் வந்து வேட்பாளர் பற்றி கூட ஒரு திமுக இருந்தாரு, அதிமுக இருந்தாருன்னு சொன்னாங்க. அவர் ஒரு இயக்கத்தில் இருந்தவர். 32,000 உறுப்பினர்களை கொண்ட வீர விளையாட்டு கழகம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை நடத்தியவர். அவர் இயக்கத்தை நடத்தும் போது எல்லா அமைப்போடும் தொடர்பு இருக்கணும். அது ஸ்டாலினோட தொடர்பு இருக்கணும், உதயநிதி ஸ்டாலினோட தொடர்பு இருக்கணும். அவர் சிறிதர் வாண்டியாரோட நெருக்கமாக இருந்திருக்காரு. அப்புறம் எடப்பாடி பழனிசாமியோட நெருக்கமாக இருந்திருக்காரு. ஓபிஎஸ் எல்லாரையும் சந்திச்சு தான் ஆகணும். ஒரு இயக்க அரசியலுக்கும் போது எல்லாரையும் பார்க்கலாம். அப்போ எல்லா தலைவர்களோடும் இருந்தவர். சரியான தலைமை வந்து அண்ணன் சீமான் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு ஒரு பேர் இயக்கத்தோடு வந்து இணைகிறாரு. அப்போ அவருக்கான வாய்ப்பை வந்து கொடுக்க வேண்டியது நாம் தமிழ் கட்சியுடைய கடமை. ஏன்னா இதுவரைக்கும் இயக்க அரசியல் இருந்தவர் அடையாளப்படுத்தப்படலை. அப்போ நாம் தமிழ் கட்சி அடையாளப்படுத்தி அவரை வந்து ஒரு வெல்வதற்கான வேட்பாளராக தான் இருக்கிறார். அப்படி ஒவ்வொரு வேட்பாளருமே சமூக பிரதித்துவம், கல்வி தகுதி, இவங்க சரியா இருப்பாங்களா, இந்த தொகுதிக்கு இவங்க சரியா இருப்பாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலம் வந்து வேட்பாளர் தேர்வு போயிட்டு இருக்கு. 6 மாத காலமே இந்த ப்ராசஸ். கிட்டத்தட்ட நாங்கள் செப்டம்பர்லேயே ஆரம்பிச்சிட்டோம் வேட்பாளருக்கான தேர்வுகளை. இந்த 1.5 மாதம் வந்து ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் 3 முறை 4 முறை சந்திச்சு, அவங்களுக்கு ஏதாவது வழக்கு பின்னணி இருக்கா, வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, எல்லாத்தையும் முழுமையாக ஆய்வு செய்து ஒரு கள ஆய்வு நடத்தி ரிப்போர்ட் கொடுத்த பிறகு தான் சீமானவர் வந்து அறிவிக்கிறாங்களே ஒழிய சும்மா வந்து அறிவிக்கல. அது பெரிய ஒரு கள ஆய்வு இருக்குதுல. இல்லை, இந்த வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறதுல கயல்விழி அவங்களுடைய ஈடுபாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா இப்போ மத்திய சென்னையே எடுத்துக்கிட்டோம்னா ஃபாத்திமா ஃபர்ஹானா வேண்டாம், கார்த்திகேயன் அந்த இடத்துல வேட்பாளராக அறிவிக்கலாம் அப்படின்ட்டு சுட்டி காட்டினது கயல்விழி அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சியில இருந்து சமீபத்தில் நீக்கப்பட்ட வெற்றிக்குமரன் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு,
கயல்விழி அவர்கள் குடும்ப அரசியலை கொண்டு வராங்க உள்ள கொண்டு வரும்போது அப்படின்றாரு. இந்த குடும்ப அரசியல் அப்படின்ற விஷயம் நாம் தமிழர் கட்சிக்குள்ள என்னவா இருக்கு? அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. நாம் தமிழர் கட்சிங்கிறதே ஒரு குடும்பம் தாங்க. என்னைக்காவது எங்களுடைய தலைவர் சீமான்னு யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா? எங்கள் தலைவர் சீமான் அப்படின்னு. எங்கள் தலைவர் பிரபாகரன் தான். சீமான் எங்க அண்ணன். என் பையன் பெரியப்பான்னு கூப்பிடுவான். எங்க என் தங்கச்சி பொண்ணு அண்ணனை மாமான்னு கூப்பிடுவோம். அப்படித்தான் தங்கச்சி பையன். அப்போ ஒரு உறவு முறையான கட்சி இது. இதுல நாம் தமிழர் கட்சிக்குள்ள குடும்ப அரசியல். நாம் தமிழரே ஒரு குடும்பம். அண்ணன் சீமான் அவர்களுடைய எல்லாரையுமே உறவு முறை சொல்லி தான் அழைப்பார். இப்போ நீங்கன்னா தங்கச்சின்னு அழைப்பாரு, நானும் தம்பின்னு அழைப்பார். அவருடைய பாங்கே உறவு முறை சொல்லி அழைக்கிற பாங்கு தான். ஏன்னா இதுதான் தமிழருடைய கலாச்சாரம் அடிப்படையில். இப்போ ஸ்டாலினே அண்ணன் பாரு, உதயநிதி ஸ்டாலின் தம்பிம்பாரு, எல்லாரையும் உறவு முறை சொல்லி அழைப்பாரு. 150 வழக்கறிஞர்கள், ஒரு 40 பேர், ஒரு 40 தொகுதியில் ஒரு தொகுதிக்கு 3 வழக்கறிஞர்கள், கிட்டத்தட்ட 120 வழக்கறிஞர் பட்டியலில் 120 பேர்ல அந்நியர் கயல்விழி அவர்களும் ஒருத்தங்க. இப்போ அவங்கள மட்டும் மேற்பார்வையாளரை போட்டு ஒட்டுமொத்தமான வேட்பாளர் தேர்வு நடக்கல. அந்த பகுதிகளில் அவங்களுடைய வீடு வருகிறது. அதுல அவங்களும் வழக்கறிஞர் அணியில் அவங்களும் ஒரு பொறுப்பாளராக இருக்காங்க. வழக்கறிஞர் கூட்டத்தில் கலந்து கொள்றாங்க. அந்த அடிப்படையில் அந்த தொகுதிக்கு ஒரு 3 பொறுப்பாளர் போட்டிருக்காங்க. அந்த 3ல கயல்விழி அவர்களும் ஒருத்தங்க. இதுல யாருக்கு என்ன பிரச்சனை? இது எதுக்கு? வேட்பு மனுவை சரிபார்ப்பதற்கு தான். அந்த வேட்பு மனுவில் பிழை இருக்கிறதா, அஃபிடவிட்ல எதுவும் பிழை இருக்கிறதா, இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் சரியா இருக்கிறதா, அவங்களுடைய எந்த பின்னணி எல்லாம் சரியா இருக்கிறதா, மாற்று வேட்பாளருக்கான எல்லா அஃபிடவிட் சரியா இருக்கிறது, சரிபார்ப்பதற்கான ஒரு குழு, ஒரு அபிஷியல் குழு அதுல போட்டிருக்காங்க. வேட்பாளர் தேர்வுல கிடையாது. அவங்களுடைய ரோல் என்னன்னா, வேட்புமனு தாக்கல் பண்ற அன்னைக்கு அதை சரிபார்த்து வேட்புமனு தாக்கல் பண்றது, அப்புறம் வேட்பாளர் அங்கீகாரம் அவங்க ஏற்றுக்கொள்ளும் போது கூட போய் நிக்கிறது. அது மட்டும் தான் அவங்களுடைய ரோலை ஒழிய வேற எந்த ரோலும் கிடையாது. வேட்பாளர் தேர்வு கிட்டத்தட்ட 6 மாத காலமாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர், ஒன்றிய செயலாளர் அவங்க எல்லாத்தையும் அழைச்சி பேசி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளரை போட்டிருக்கு. இப்போ எனக்கு திருச்சி, பெரம்பலூர் இந்த 2 வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போ நான் தான் திருச்சி வேட்பாளர் தேர்வு செஞ்சேன். பெரம்பலூர் வேட்பாளர் நான் ஒருத்தங்க பரிந்துரை செய்தேன். அப்புறம் ஹிமாயின் அண்ணன் அவங்க கல்லூரியில் படித்த ஒரு பெண் இருக்காங்கன்னு சொன்ன உடனே, ஒரு பேராசிரியர் அவங்கள வேட்பாளராக போட்டிருக்கோம். அப்படி 2 தொகுதி ஒவ்வொரு மாநில பொறுப்பாளருக்கும் கொடுக்கப்பட்டது. அண்ணன் ஹிமாயின் அவர்களுக்கு தஞ்சாவூர், நாகப்பட்டினம் கொடுக்கப்பட்டது. அதே போல மதுரையில் இருக்கக்கூடிய அண்ணன் அருண் சேசியலுக்கு மதுரை கொடுக்கப்பட்டது. அப்புறம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அண்ணன் சிவகுமாரனுக்கு திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் 3 தொகுதியை கொடுத்து அதுல 3 வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும். இதுல எந்த விதமான குடும்ப தலையீடோ, ஏற்கனவே கடந்த முறை 2019 கயல்விழி அவர்களுடைய தம்பி அருள்மொழித்தேவன் அவர்கள் வேட்பாளர் நிறுத்தியதுக்கு கடுமையான விமர்சனங்கள் வந்தது. ஆனா முதல்ல கட்சியில சேர்ந்ததே அவர் தான். 2010 முதல்ல அவங்க கட்சியில சேர்றாரு. கட்சியில சேர்ந்தனா அவர் நேரடி களத்துக்கு வரல. அவர் ஒரு அதிமுக பின்னணி கொண்ட குடும்பம். ஆனால் அவர் ஒரு தமிழ் தேசிய பற்றோடு கட்சியில சேர்ந்து கட்சிக்கான நிதி பங்களிப்பு செய்யறாரு. சீமான் அவர்கள் மதுரையில் தங்கும்போது யாருமே ஒரு உணவகம், ஒரு ஹோட்டல்ல விடுதிகள் தங்க கொடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர், பிரபாகரனை ஆதிக்கிறார், தீவிரவாதி, பயங்கரவாதி சொல்லி ஹோட்டல்ல தங்க கூட யாரும் காசு கொடுத்தா கூட கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த நேரத்தில் அவங்க வச்சிருந்த விடுதியில தங்குவதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. வர சொல்லுங்க சீமானுங்க தங்கட்டும் அப்படின்னு சொல்லி ஃபிளைட் டிக்கெட் போட்டு கொடுக்கறது, அவருக்கான செலவுகளுக்கு பணம் கொடுக்கறது, அப்படி இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு அண்ணன் சீமானுடைய ஈடுபாட்டின் காரணமாக அவங்க ஒரு கட்சியின் மீதான ஈடுபாட்டில் கட்சியில சேர்றாங்க. 2012 திருச்சியில பாலச்சந்திரனுடைய புகைப்படம் வந்த பிறகு ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடக்கிறது திருச்சியில. நாங்க தான் அதை ஒருங்கிணைக்கிறோம். அந்த போராட்டத்தில் முதலாக அன்னைக்கு கயல்விழி அவர்கள் நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு வராங்க. அந்த கூட்டத்தில் பார்த்த பிறகு ஈடுபாடு ஏற்பட்டு அண்ணன் சீமானை சந்திக்கிறாங்க. கட்சியில் இணையணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு பேச்சாளராக நாம் தமிழ் கட்சியில் வரணுங்கிறது தான் அவங்களுடைய விருப்பமே. அதற்கு பிறகு 2 பேருக்கும் மனது ஒத்து போய் காதலை வெளிப்படுத்துறாங்க. ஒரு காதல் திருமணம் செஞ்சு கொள்றாங்க. கட்சியில சேர்ந்த ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்காக அவங்க கட்சி நிகழ்ச்சிக்கு வரக்கூடாது, கட்சியில பொறுப்புள்ளக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. விஜயகாந்தோடைய மனைவி வந்தாங்கன்னா, விஜயகாந்துங்கிற ஒருத்தர் 25 வருஷமா வச்சிருந்த இயக்கத்தை ரசிகர் மன்றத்தை கட்சியா மாத்துறாரு. கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் தொடங்கும் போதே பிரேமலதாவை கூட்டு பொறுப்பு கொடுக்குறாரு. அது குடும்ப அரசியல்னு சொல்லலாம். இவங்க எந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்திருக்காங்க? இந்த பொறுப்பாளரை தூக்குங்க, இந்த பொறுப்பாளரை போடுங்க, என் சொந்தக்காரனை பொறுப்பு கொண்டு வாங்க, எனக்கு மாநில பொறுப்பு கொடுங்க, என் தம்பிக்கு மாநில பொறுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது குடும்ப அரசியல்னு சொல்லலாம். எந்த தலையீடுமே அவங்க இதுவரை கொடுத்து கிடையாது. இந்த கூட்டத்துக்கு கூட வரமாட்டாங்க. இந்த கூட்டத்துக்கு வந்தா கூட விமர்சனம் வந்துருமோ அப்படிங்கிற அச்சத்துல கூட அவங்க பல கூட்டங்களை தவிர்த்திருக்காங்க. எனக்கே தெரியும். உட்காந்தா விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காகவே பல இடங்கள் தவிர்த்துருக்காங்க. நாங்களே கூப்பிடுவோம், வாங்க நீங்க மாவீரர் நாளுக்குலாம் நான் திருச்சியில பல முறை ஃபோன் பண்ணி நானே அழைச்சேன், நான் டிக்கெட் போடுறேன், நீங்க வாங்க தயவு செய்து அப்படின்னு. நான் வரல தம்பின்ட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் தான் பண்ணுவாங்க. இந்த விமர்சனம் அப்படிங்கிறது எப்படி வைக்கப்படுதுன்னா, இன்னும் பொதுச் செயலாளரா கூட அவங்களை அறிவிக்கல, இப்பயே இவ்வளவு ஆதிக்கம் செலுத்துறாங்க கட்சிக்குள்ள. பொதுச் செயலாளரா அறிவிச்சாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி என்ன ஆதிக்கம் செலுத்துறாங்க. நான் தான் சொல்றேன்ல, நான் கட்சியில 13 ஆண்டு காலமா பயணிக்கிறேன். நான் சொல்றேன் ஆதிக்கம் இல்லை.
அவங்க எதுக்குமே வரமாட்டாங்க, எந்த இதுலையும் தலையிட மாட்டாங்க. இப்போ இந்த 40 வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கல, அதில் ஒருத்தவங்க கூட அவங்க தேர்ந்தெடுத்த வேட்பாளர் கிடையாது. கட்சியில் அவங்க எந்த ஆதிக்கமும் செலுத்தலையே. இதில் வந்து ஒரு ஒரு வழக்கறிஞராக அவங்களை நியமிக்கணும் அப்படின்னாலும் நியமிக்கிறது. நீங்கள் 40 தொகுதி 120 வழக்கறிஞர் தேவைப்படுறாங்க. அந்த பகுதியில் அவங்க இருப்பதனால அவங்களை வந்து ஒரு வெறுமனையாக வேட்புமனு தாக்கல் பண்ணுவதற்கான ஒரு சரிபார்ப்பு குழு, அவ்வளவுதான். இல்ல அப்ப இந்த மாதிரியான விமர்சனங்கள் யாரால எழுப்பப்படுது, ஏன் இதை வைக்கிறாங்க முன்ன? இல்லை, எதையாவது ஒரு விமர்சனம் பண்ணணும்ல. நீங்கள் வந்து இப்போ நாம் தமிழ் கட்சி வந்து கோடி கோடியாக பணம் வருதுன்னு சொன்னாங்க. இப்போ அது இந்த தேர்தல் சமயத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா என்ஐஏ வந்து எதுவுமே இல்லைன்னு நிரூபிச்சுட்டு போயிடுச்சு. கோடி கோடியாக பணம் வந்தால் எதுக்கு நாங்கள் வந்து க்ரௌட் ஃபண்டிங் கேட்குறோம், எதுக்கு திரள் நிதி திரட்டுறோம், எதுக்கு உண்டியல் ஏந்துறோம்? கோடி கோடியாக பணம் வந்தால் மிரட்டிட மாட்டோமா? ரெட் நூலுக்கே வந்து ஒரு வீடியோவுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து எங்கள் வீடியோ ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோமா? சன் டிவி, கலைஞர் டிவி, ஜெய டிவி எல்லாத்தையும் கொடுத்து எங்கள் வீடியோக்களை போட்டு ப்ரொமோட் செய்ய மாட்டோமா? பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கூட்டு வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து ஸ்டாலின் தான் வராரு மாதிரி, சீமான் தான் வராரு, நல்லது தர போறாருன்னு பாட்டை போட்டு எங்களால் ப்ரொமோட் பண்ண முடியாத? காசு இல்லை உண்மையிலே. நீங்கள் ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு சொல்லணும்னா, பல இடங்கள்ல வேட்பாளர் பிரச்சாரத்தை துவங்குவதற்கு கூட பணம் இல்லை. ஆனாலும் வந்து நம்பிக்கை இருக்கிறது. தேர்தல் அரசியல்ல பணம் இல்லாமல் மக்களிடத்தில் சென்று வாக்குகளை பெற முடியும், வெல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைக்கிறோம். அந்த நம்பிக்கையை விதைக்கும் போது எதுவுமே இல்லாமல் எப்படா இவனுக்கு வந்து எந்த தைரியத்தில் 40 தொகுதியில் போட்டிடுறான், தனிச்சு போட்டிடுறான். எல்லாரும் கூட்டணி கூப்பிட்டு போகல. திமுக கூட்டணிக்கு அப்ரோச் பண்ணுது, அதிமுக கூப்பிடுது, பாஜக கூப்பிடுது. எல்லாரும் கூட்டணி கூடும்போது போக மறுத்து ஒருத்தன் தனிச்சு தமிழ்நாட்டில் நிற்கிறாங்க போது நிச்சயமாக எல்லா கட்சிகளுமே காசை கொடுத்து விமர்சனம் செய்ய சொல்லும். இந்த விமர்சனம் செய்யறாங்கல்ல, இவங்க எல்லாருடைய பின்னணியும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்சிக்கு மறைமுகமாக வேலை செய்வாங்க. ஒருத்தருக்கு ஒரு பொது ஊடகத்தில் விமர்சனம் பண்றாரு, சீமான் வந்து குடும்ப அரசியல் பண்றாருங்கிறாரு. அப்புறம் யார் சரியா இருக்கான்னா அண்ணாமலை சரியா இருக்குன்றாரு. அதுல இருந்தே உன் முகரக்கட்ட தெரியுதுல்ல. அண்ணாமலை வந்து தமிழ் தேசிய அரசியல் இருக்கவங்களுக்கு அண்ணாமலை தான் வடிகாலாம். ஏன்னா அவர் தமிழனா. ஒரு தமிழனா பிறந்து விட்டாலே தமிழனா. தமிழனா பிறந்தவன் தமிழன் கிடையாது. எவன் தமிழ் மொழிக்காக, இனத்துக்காக, பண்பாட்டுக்காக, கலாச்சாரத்துக்காக நிற்கணும் அவன் தான் தமிழன். அப்படி பார்த்தா பா. சிதம்பரம் தமிழனா? பொன் ராதாகிருஷ்ணன் தமிழனா? தமிழன் தான். ஆனா தமிழ் உணர்வோடு இருக்காரா? தமிழ் பற்றோடு இருக்காரா? தமிழருக்கு துன்பம் வந்தபோது துடிச்சாரா? பாஜக இருக்கவங்களும் தமிழனா? பாஜகவில் இருப்பவங்க தமிழனாக இருந்திருந்தால் ஆந்திர காட்டுக்குள்ள 22 பேர் சுட்டுக் கொள்ளும் போது பாஜக வந்து நின்னானா? ஒவ்வொரு நாளும் மீனவன் சுட்டுக் கொள்ளும் போது பாஜக வந்து நிக்கிறானா? இல்ல இலங்கையில கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்களே, அப்ப பாஜக துடிச்சதா? காங்கிரஸ் துடிச்சதா? திமுக துடிச்சதா? அவனல்ல தமிழன். அப்போ அண்ணாமலை வடிகால்னு சொல்றவன்னா எங்களை விமர்சனம் பண்றானா, அந்த விமர்சனம் நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? அதாவது மெல்ற வாய்க்கு அவள் கிடைச்சா எதையாவது மெல்ற மாதிரி தான் நாம் தமிழ் கட்சி மீது விமர்சன குப்பைகளே போடுறாங்க. அந்த விமர்சன குப்பைகளை வந்து சீமான்கிற நெருப்பு வந்து எரிச்சு சாம்பலாகும். 13 வருஷமா விமர்சனத்தை பார்த்தாச்சு. எங்களுடைய பாதி பொழுதுகளை விமர்சனத்துக்கு பதில் சொல்றதே முடிச்சிட்டோம். இனிமேலாவது ஆக்கப்பூர்வமான அரசியலை பண்ணணும். விமர்சனத்துக்கு பதிலே சொல்லாத. அண்ணன் சீமான் எங்ககிட்ட சொல்றது, இந்த காதுல வாங்கி இந்த காதுல வெளியிடுற வேலையை வைக்காத, இந்த காதுல வாங்காத, விமர்சனங்கிற சொல்லே வாங்காத. அவன் பாட்டை கத்திட்டு ஒரு நாள் செத்து போயிடுவான். நாம மக்களுக்கான வேலையை செய்வோம், மக்களுக்கான அரசியல் செய்வோம், ஆக்கப்பூர்வமான வேலையை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த விமர்சனங்கள்லாம் முழுக்க முழுக்க பொய்யானது, முழுக்க முழுக்க போலியானது. நீங்க பார்க்கத்தானே போறீங்க. நாம் தமிழ் கட்சியில் குடும்ப அரசியல் இருக்கான்னு இப்போ நான் இருக்கேன்னா, என்னுடைய தம்பி என் கட்சியில் இணைஞ்சிருக்கிறேன், என் தங்கச்சி இணைஞ்சிருக்காங்க, எங்க அம்மா இணைஞ்சிருக்காங்க, எங்க அப்பா இணைஞ்சிருக்காங்க. இப்போ அடுத்த ஊராட்சி தேர்தல் வரும்போது என் ஊர்ல என் தம்பியவோ இல்லை வந்து என் சொந்தக்காரன் நிப்பாட்டலாம்னு நினைக்கிறேன். யார் நிப்பா? நான் கட்சியில் இருக்கிறேன். என் ஊர் தென்காசி மாவட்டம் வீராணத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தேர்தல் நடக்குது. கட்சியின் சார்பாக நான் ஒருத்தரை நிறுத்தணும். முதல்ல என் சொந்தக்காரர் தானே கட்சியில் இணைவான் என்னைய பார்த்து. அப்ப என் சொந்தக்காரர் நிறுத்தினா இது குடும்ப அரசியலா? எங்க பெரியமா மகன் இருக்காரு, அவர் நான் நாம் தமிழ் கட்சியில் இணைச்சி சட்டமன்றத்துக்கு நிப்பாட்டணும் ஆசைப்படுறேன். இப்போ நான் போய் ஊர்ல போய் வேலை செய்ய முடியாது, என் பெரியமா மகனை வேலை செய்ய வைக்க முடியும். அப்படி நிப்பாட்டணும்னு ஆசைப்படுறேன்னா அது குடும்ப அரசியலா? நான் நிற்கும் போது என் சொந்தக்காரர் வருவான், அப்போ சீமான் நிற்கும் போது சீமான சொந்தக்காரர் வருவான். இது ஒரு அப்படித்தானே இணைக்க முடியும். முதல்ல நம்ம பேச்சை கேட்கறது யாரு? நம்ம அண்ணன் தம்பி, நம்ம நண்பர்கள், அவங்க தான் கேட்பாங்க. அப்ப அவங்கள தான் இணைச்சாகணும். அப்படி குடும்பமாக நாம் தமிழ் அரசியல் செய்யும் மொழிய குடும்ப அரசியல் செய்யல. கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.